வணக்கம் முறவழியே. இன்று இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போவது கோண்டாவில் குமரன் விளையாட்டுக் கழகம் நடாத்திய ஒன்றுகூடல். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம்.
சைலா. நான் சுபாஷினி கருணாகரன். கனடா வந்த காலத்து என்ன 96ஆம் ஆண்டுல இருந்து. நல்ல சந்தோஷமான விஷயம். நாங்க அப்படி 7 மணிக்கே வந்தாங்க. நல்ல வடிவா நல்ல மரக்கறி எல்லாம் வெட்டிட்டு நல்ல டீ கிடைச்சது, போசோல் சாப்பிட்டோம், நல்ல செய்ய பிரேக்பாஸ்ட் எல்லாம் தந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு எல்லாம் வெட்டிட்டு வந்திருக்கிறோம். மத்தியானம் சமையல் நடக்குது. கறி குழம்பு, சிக்கன். அதே மாதிரி தான் நடக்குது. வித்தியாசமா நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஊர்ல யாழ்ப்பாணம் கோண்டாவில வச்ச மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் வைப்பினோம். ஓட்ட போட்டியல், விளையாட்டு போட்டி, சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. சந்தோஷம் எல்லாரும் பாக்குற சந்தோஷம். கோண்டாவில் சிறந்த ஊர் யாழ்ப்பாணத்திலே. அவ்வளவுதான் சொல்லுங்க. நாங்க ஒற்றுமையா நடத்துற நெஞ்சு பெருமை பாடுறோம். ஒவ்வொரு வருஷம் ஒற்றுமையா எல்லாரும். நாங்க இத கிறிஸ்துமஸ் பார்ட்டியும் செய்யறோம். நாங்க கிறிஸ்துமஸ் பார்ட்டி நடக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஒன்று கூட எல்லாம் செய்யறோம். நாங்க நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் மாதி. இன்று நாங்கள் ஒரு ஒன்று கூடல சந்திச்சுக்கிறோம். வெளிக்கலர் விருந்தன்னு சொல்லி அது வந்து ஒவ்வொரு வருஷம் நாங்கள் செய்யறோம். நாங்கள் இதுல வந்து ராமகிருஷ்ண வித்யாலயம் பழைய மாணவர்களும் குமரன் விளையாட்டு கழகம் சேர்ந்து நாங்கள் வைக்கிறாங்க ஒவ்வொரு வருடமும். அந்த அடிப்படையில நாங்கள் வருஷம் 2 விழாக்கள் வைக்கிறோம். நாங்கள் ஒன்று வந்து சம்மர் டைம் வந்து அப்படி ஒரு ஓட்ட போட்டி, வினோதோட போட்டி, மற்றது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியலாம் சமைச்சு எங்கட உறுப்பினர்களே சமைச்சு எங்கட கோண்டால் மக்களுக்கு பரிமாறி அப்படி நான் சந்தோஷமான நேரங்கள். இந்த காலப்பொழுது நாங்கள் எல்லோரும் வந்து கலந்து கொள்வோம் சந்தோஷமா. அடுத்த 2வதாக நாங்கள் மார்கழி மாதம் எனக்கு நத்தர் பண்டிகை முன்னிட்டு அதுக்கும் வைக்கிறோம் நாங்கள். அப்ப அதுக்கு வந்து எல்லாரும் அதுலயும் வந்து கலந்து கொள்வார்கள். அதுல வந்து இயல் இசை நாடகம்னு சொல்லி நல்ல அருமையான ப்ரோக்ராம் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில நாங்கள் கட்டாயம் எங்கட ஊரண்டு சொல்லி கோண்டால் நாங்கள் எங்கட மண்ணை விட்டு கொடுக்க கூடாது. ஒரு நாளும் எங்கட நாட்டையோ மண்ணையோ மக்களையோ விட்டு கொடுக்க கூடாது. அந்த அடிப்படையில நாங்கள் எல்லாரும் வந்து இதில் கலந்து கொள்ளணும். மற்றது இந்த குமரன் விளையாட்டு கழகம் உருவாயினது வந்து 77ஆம் ஆண்டு உருவாயிருக்குது. குமரன் சொல்லி அவர் அகால மரணம் அடைந்த இதில் பொழுதுல அந்த பேர்லயே நாங்கள் பேருந்து குமரன் விளையாட்டு கழகம் தொடங்கி அதை சிவன சிறப்பிட்டு நல்ல வடிவா வருடாவரம் செய்து வரோம். இது வந்து கனடா நாட்டுல நடந்து கொண்டிருக்குது. மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. எங்கிற மக்கள் குதூகலிச்சு கொண்டு சந்தோஷமா நாங்கள் ஒவ்வொரு முறையும் செய்யறோம். நாங்கள் அதான் எல்லாரும் இதுல வந்து பங்கு பெறணும். சந்தோஷமா நாங்கள் எல்லாம் காலப்பொழுதை சந்திக்கணும். இருக்கும் வரையும் நாங்கள் நல்லா உதவி செய்து கன உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். குமரன் விளையாட்டு கழகம் நாட்டில் அல்லல் மக்களுக்கும் ராமகிருஷ்ண வித்யாலய பாடசாலைக்கும் கன வீடெல்லாம் கட்டி கொடுத்து அப்படி நியாயமான உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மேலும் மேலும் வேண்ட பணி தொடரணும். நாங்களும் மேலும் மேலும் எங்களோட பங்களிப்பை செலுத்தி ஊக்குவிச்சு எல்லாம் நல்ல முறையாக நடத்தி கொண்டிருக்கணும். நன்றி, வணக்கம்.
True north, strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh Canada, we stand on guard for thee. Oh Canada, we stand on guard for thee. அடுத்து குமரன் விளையாட்டுக் கழகத்தின் கொடி ஏற்றி வைக்கப்படும். குமரன் விளையாட்டுக் கழகத்தின் கொடியினை 2022-2023 ஆண்டுக்கான தலைவர் திரு உமாகாந்த் நடராசா அவர்கள் ஏற்றி வைப்பார். ஒலி வடிவிலே குமரன் விளையாட்டுக் கழக கீதம் இசைக்கப்படும். என்றென்றும் வாழியவே தங்கும் குடல் சாமிய தம்புகள் கோர் சால்புற வாழியவே தென்னிய பேரூர் கோண்டாவில் கிழக்கு செம்மன பண்புடமை கண்ணியம் கடமை கட்டுப்பாடு காத்தென்றும் வாழியவே விளையாட்டரங்கு வித்துவம் காட்டி வெற்றிகள் தமைக்க உளப்பாட்டுயர்வு குதவும் நல்ல ஒற்றுமை வாழியவே தீயவை செய்யோம் திடமுடன் நடுவர் தீர்ப்புகள் ஏற்றிடுவோம் ஆயினும் உரிமை பெருமைகள் தம்மை ஆர்வுடன் போற்றிடுவோம் தகமைகள் காட்டி சாதனை நாட்டி சரித்திரம் தீட்டுவோம் பகமைகளில்லா பைந்தமிழ் பண்பை பாருக்கு காட்டிடுவோம் ஆற்றல் விளையாட்டுகளால் மக்கள் அல்லலும் குயிரிடுவோம் போற்றி தமிழன் கனடா நாட்டில் ஒளிவுற செய்திடுவோம் எங்கள் குமரன் விளையாட்டுக் கழகம் என்றென்றும் வாழியவே தங்கும் குடை சாமியதம் புகழ் போல் சால்புற வாழியவே சால்புற வாழியவே சால்புற வாழியவே. அடுத்து மௌன வணக்கம். விடுதலை போராட்டத்திலே தங்கள்
இனிய இளைய உயிரை ஆகுதியாக்கி கொண்ட அனைத்து மாவீரர்களுக்கும் உலக சமாதானமும் வேண்டி மௌன வணக்கம் செலுத்துவோம். மௌன வணக்கத்தை நிறைவு செய்கின்றோம். நிகழ்வுகள் 2 பிரிவுகளாக இடம்பெறும். மதிய உணவுக்கு முன்பாக ஒரு பிரிவாகவும் மதிய உணவுக்கு பின்பாக ஒரு பிரிவாகவும் 2 பிரிவுகளாக ஒவ்வொருவருக்கும் 2 நிகழ்வுகள் என்கின்ற அடிப்படையில் நிகழ்வுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. 1986ஆம் ஆண்டு இந்தியன் ஆர்மி என்ற அந்த பிரச்சனை மூட்டம் பாரிய அளவிலே 2 லோடுகளிலே உணவுப் பொருட்கள் அனுப்பியிருந்தோம். அது மாத்திரமின்றி வருடம் தை மாதத்திலே பல வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கின்ற குடும்பங்களுக்கான தைப்பொங்கல் பொதி அளிக்கின்றோம். அது மாத்திரமின்றி பல உதவிகளை செய்திருந்தாலும் இப்பொழுது குமரன் விளையாட்டுக் கழகம் வடக்கு கிழக்கிலே இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வீடு அமைக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முதன்மையானதாக மேற்கொள்ளுகின்றோம். குமரன் விளையாட்டுக் கழகம் அங்கத்தவ பணம் தவிர்ந்து பணம் வசூலிக்கின்ற ஒரு நிகழ்வு இந்த வீடமைப்பு திட்டம். அந்த வீடமைப்பு திட்டம் சார்ந்த முழுமையான விவரங்களை பேர்ந்து இறுதியிலே உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இப்பொழுது நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றது. இங்கே உங்கள் கரபொலியை வழங்கி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன். Under 13 girls. கொஞ்சம் கணக்க வேண்டாங்க கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாகுதோணும். ஓகே 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 நீ இதையாவது ஃபினிஷ் பண்ண ஊத சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்கு. That was so much ahead. இந்த நிகழ்வுக்கு காணொளி எடுப்பதற்காக ரவி அண்ணா அவர்கள் என்னை அழைத்திருந்தார். இந்த தருணத்திலே அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிள்ளையார் கோயில் திருவிழா 7ஆம் திருவிழா விளையாட்டு கலாச்சார ஒவ்வொரு வருஷம் நாங்கள் செய்தோம். மக்கள் அங்கத்தவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு 400 பேர் பங்கு பெற்றார்கள். அதோட எங்களோட சேவை கனடாவை விட நாங்கள் ஊருக்கு உதவி யாழ்ப்பாணத்துக்கு வன்னியில் இருக்கிறார்களுக்கு வன்னி மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆட்களுக்கு வீடு இல்லாத ஓலை குடிசையில் கல்வீட்டு திட்டம் ஒன்று அமைத்து வருகிறோம். 15 வீடுகள் கட்டி முடித்து விட்டது. முடிந்தது 60 வீடு 5 வீடு கந்தரியாத கண் பார்வையற்ற ஆட்களுக்கு நாங்கள் 5 வீடு ஒருமைக்கு ஒரே ஏரியாவில் கட்டியிருக்கு. ஒரு ஃபேமிலி ஆனால் காலம் சென்ற உள்ள ஞாபகமாக அவன் ஃபேமிலிகிட்ட $3500 வேண்டி 10 லட்சம் அவரேஜ் திட்டம் 9 லட்சம் 10 லட்சம் அவரேஜ் திட்டத்தில் பாதிக்கப்பட்டார்கள் கஷ்டப்பட்டார்கள் கட்டி கொடுத்துருக்கோம். அதில் 60 வீடுல 20 வீடு 19 வீடு 14 வீடு கட்டியாச்சு. அதில் 10 வீடு பட்டிக்குளவுக்கும் 10 வீடு அம்பாறைக்கும் கட்ட தீர்மானித்துள்ளோம். மிச்சம் எஞ்சியுள்ள 20 வீடும் வன்னி மாவட்டத்துக்குள்ள அது மோஸ்ட்லி அநேகமாக போராளிகளுக்கு தான் பாதிக்கப்பட்ட போராளி குடும்பம் தான் கட்டுவோம். அதான் சொல்லுவோம். தொடர்ச்சியாக நடைபெறும் எங்களோட திட்டத்தின்படி கிட்டத்தட்ட 50-55 வீடு போயிருக்கிறது. ஏற்கனவே ஆகல் பொன்சம் பண்ணியிருந்தோம். நாங்கள் கட்டி ஒன்றா முடிப்போம். ஒன்று கூடல் பெரிய ஆரம்பத்தில் காலையில் துவங்கி பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டிகள் அதுகளெல்லாம் செய்து பின்னேரம் பாபிக்யூ மத்தியானம் எல்லாருக்கும் சாப்பாடு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது பாபிக்யூ பின்னேரம் இது ஐஸ்கிரீம்கள் எல்லா தேவையான பிள்ளைகள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்காங்க. இந்த நிகழ்வை நாங்கள் எங்களுக்கு இதுக்கு எங்களோட ஊரை சேர்ந்து வந்தால் அவர்களும் வந்து எங்களோட சேர்ந்து பழகி அதனோட சேர்ந்து ஒன்று கூட சந்திப்பதில் அந்த கடந்த காலங்களில் இது காலை 9 மணிக்கு நாங்கள் துவங்கினால் பின்னேரம் 6-7 மணி வரை நடக்கும். அந்த கடந்த காலங்களோட ப்ராஜெக்ட்கள் நீங்கள் பார்க்கணும்னா அந்த பேனர் எடுத்துருக்க போட்டு கொடுக்கும். அதான் நாங்கள் ப்ராஜெக்ட் ரைட் எங்களோட ஊருண்டு எல்லாம் எங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சது. பழஸ் கொண்டா கோயில் பள்ளிக்கூடம் எங்களோட கோண்டால் இதுன்ற தாயத்திலே அங்கே இருக்கு. கோண்டால் கிளத்தில் அவர்களும் ஏமான் சூழல் செய்கிறார்கள். எங்களோட ப்ராஜெக்ட்லாம் அவே கூடாதான் நாங்கள் இங்கே செய்கிறோம். அவே தான் நாங்கள் இந்த காசு அனுப்பி தான் செய்கிறோம். ஓகே நன்றி. ஓகே
நிக்கிறவா ஒத்து ஹெல்ப்பும் பண்ணக்கூடாது. என்ன சுபாஷினி பைத்தம் கண்டுக்கு பந்தல் கட்டின மாதிரி கட்டுங்க. சாரி சாரி ஐயோ நம்ம டங் ஸ்லிப்பும் அது அவங்க படிக்கிறத எடுப்பாங்க. நீங்க கொண்டு போ. ஓ ஐயோ கொண்டு போ. சின்ன பிளேட் இருக்கு அதை விடுங்க. பெரிய பிளேட் என்ன சேர்த்து எடுக்கிறீங்க? படைக்க பகைவர் தலையை களத்தில் கரவழி மூலம் வழங்குங்கள். அது மாத்திரமன்றி குமரன் விளையாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இது 40வது ஆண்டு. அக்டோபர் 5 வந்தால் 40 ஆண்டுகளை குமரன் விளையாட்டுக் கழகம் நிறைவு செய்கின்றது. கனடாவிலே ஒரு ஊரின் பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கழகம் 40 ஆண்டுகளை நிறைவு செய்வது குமரன் விளையாட்டுக் கழகம். இதுதான் முதன்மையான கழகம். குமரன் விளையாட்டுக் கழகம் தன்னுடைய $100 அங்கத்துவ பணத்தினூடாக உங்களிடம் அங்கத்துவ பணமாக சேகரிக்கின்றோம். அந்த $100 உங்கள் குடும்பமாக 3 நிகழ்வுகளிலே நீங்கள் கலந்து கொள்வதற்கு இலவசமாக அனுமதி வழங்கப்படும். உங்கள் $100 ரீச்மங்கில் பிள்ளையார் கோவிலிலே 7ஆம் திருவிழா
மற்றும் வெளிக்கள விருந்தும் விளையாட்டு போட்டி மற்றும் டிசம்பர் எதிர்வருகின்ற 16ஆம் தேதி ஆரம்பமாகின்ற குமரன் இரவு நிகழ்வு, இந்த 3 நிகழ்விலும் அங்கத்தவர்களாக இருப்பவர்களுக்கு இலவசமாக அனுமதி வழங்கப்படும். அது மாத்திரமன்றி குமரன் விளையாட்டுக் கழகம் இன்னொரு விடயத்துக்காக தாயகம் நோக்கிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றது. வீடு கட்டுகின்ற பணி, அதாவது இந்த யுத்தத்தினால் முற்றாக வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற 51 உறவுகளுக்கான வீடு கட்டும் பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். அதிலே 19 வீடுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. 19 வீடுகளும் கோண்டாவிலே கட்டப்படவில்லை. வடக்கு கிழக்கில் வாழுகின்ற முழுமையாக இந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வெளிக்கள விருந்திலே நாங்கள் அறிவித்திருந்தோம், நீங்கள் இந்த உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்றால் உங்களோட மாமன் மச்சான் இல்லாமல் உங்களுக்கு தெரிந்து இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், அவர்களுக்கு நாங்கள் கட்டி கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று. அந்த அடிப்படையிலே அந்த ஒலிநாடாவை பார்த்துவிட்டு மினிசுவில் பகுதியிலே இருக்கின்ற கண் காது கேளாரோர் சார்பிலே எங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கான 5 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே வாட்ஸ்அப் குரூப்பிலே இருப்பவர்கள் இந்த நிகழ்வு முடிந்த பின்பு வாட்ஸ்அப் குரூப்பிலே அனுப்பி வைக்கப்படும். ஏற்கனவே 14 வீடுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 5 வீடுகள் 19 வீடுகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க தாயகம் நோக்கிய பார்வை. தனியே கனடா மாத்திரம் என்று இல்லாமல் தாயகம் நோக்கியும் நாங்கள் செயற்படுகின்றோம். கடந்த காலங்களிலும் செயற்பட்டிருக்கின்றோம். விவரங்களை அடுத்து வருகின்ற நிகழ்வுகளிலே தெரியப்படுத்துகின்றேன். இந்த $100 உங்களிடம் பெற்றுவிட்டு எப்படி எங்களால் இவ்வளவு நிகழ்வுகளையும் செய்ய முடியும் என்றால், எங்களுக்கு அன்பளிப்பு நல்குகின்ற நல்லுள்ளங்கள், இந்த அன்பளிப்பு வழங்குகின்ற அனைவரும் கோண்டாவில் குமரன் விளையாட்டுக் கழக சேர்ந்த அங்கத்தவர்கள், எங்கள் மண்ணை சேர்ந்தவர்கள் என்பது எங்களுக்கு பெருமை சேர்க்கின்றது. அதுக்கு ஒரு கைதட்டலாம். என்ன அதிலே முதன்மையானவர்களாக தொடர்ந்து எங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டு வருபவர்கள் பாஸ்கரன் ராசையா, அவருக்கும் உங்களுடைய கரவொலியை வழங்குங்கள். மற்றும் உமாகான் நடராசா, உதயன் சுப்பிரமணியம் RKS, சுதன் சண்முகராசா, ஜெயக்குமார் செல்வரட்னம், சசி செல்வரட்னம், தேவா பத்மநாதன், செந்தில் தவனேந்திரம், கண்ணன் சத்குருநாதன், சதீஷ் சுந்தரம், வரதன் சுப்பிரமணியம் RKS. அவர் இப்பொழுது வீடு விற்பனை முகவர். ஆகவே உங்களுக்கு தேவையான வீடுகளை அவர்கிட்ட பெற்றுக் கொள்ளுங்க. ஏனென்றால் எங்களுடைய இதிலிருந்து முதல்ல ஆரம்பிக்குங்க, அவர்களுக்கு நாங்கள் ஊக்கம் கொடுக்கணும் தானே. மற்றும் சசி செல்வரட்னமும் வீடு விற்பனை முகவர், அவ கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டினார். வரதன் சுப்பிரமணியம், அடுத்தது ஆனந்தன் காசா கணேச பிள்ளை, விக்னா வீடியோ ரட்னசிங்கம், ஜோகாஸ் தவலிங்கம், சுபராஜ் பாஸ்கரன், பிரித்தி பிளைண்ட் ஷட்டர்ஸ், பிரித்தி பிளைண்ட் ஷட்டர்ஸ், ரஜிதா அகிலன். அடுத்து பாஸ்கரன் நல்லையா, அவர் லண்டனில் இருந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய அன்பளிப்பை செய்கின்றவர். மற்றும் ரஜிகாந்த் ராஸ் துரை, ASK டோவிங் ட்ரக் வச்சிருக்கிறார். உங்களோட கார் அடிக்கடி பழுதுபடும், ஆகவே பழுதுபட்டால் அவரை நீங்கள் நாடலாம். ரஜிகாந்த் ராசதுரை, நிமால் பரமேஸ்வரன், கணேசா டேக் அவுட். இந்த நல்லுள்ளங்கள் எங்களுக்கு $500 இருந்து $2000 மட்டும் அன்பளிப்பு செய்கிறவர். அதன் காரணமாகத்தான் உங்களுடைய அன்பளிப்பு பணத்தில் கூட எங்களுக்கு இவ்வளவு இலவசமாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அனைத்து இந்த அன்பளிப்பை வழங்கியவர்களுக்கும் உங்கள் கையொலியை வழங்குங்கள். மற்றும் ஒவ்வொரு முறையும் எங்களால் மதிய உணவு, மாலை உணவு வழங்கப்பட்டாலும் காலை உணவை எங்களுக்கு ஒவ்வொரு வருடம் கடந்த பல வருடங்களாக வழங்கி வருபவர் வசந்தன் செல்லத்துறை. காலை சாப்பாடு வசந்தன் செல்லத்துறை அவர்கள் தான் வழங்குறது. வந்த உடனே அவற்றை சாப்பாடு தான் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பது. சரி உறவுகளே, இன்றைய இந்த காணொளி யாழ் கோண்டாவில் குமரன் விளையாட்டுக் கழகம் கனடா கிளை நடாத்திய
ஒன்று கூடல் பற்றிய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கனடியன் தமிழ் சேனல்.